ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க தி டெஸ்பரேட் ஹவர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2021 ரிலீஸ் ஆயிருக்க ஒரு த்ரில்லர் ஜானர் படம். இப்போ இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேரண்டா இருக்காங்க. அவங்களுக்கு 2 பசங்க. ஒரு நாள் காலையிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஜாக்கிங் கிளம்பிடுறாங்க. ரொம்ப தூரம் போறாங்க. போறப்ப பார்த்தீங்கன்னா போலீஸ்காரெல்லாம் போறத பாக்குறாங்க. அதை பார்த்தோன்னே ஷாக் ஆகுறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க போனுக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் வருது. இந்த மாதிரி ஸ்கூல்ல துப்பாக்கியோட பல பேர் புகுந்துட்டாங்க அப்படின்ட்டு. அப்ப பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது அங்க ஸ்கூல்ல தான் நம்ம பையன் படிக்கிறான் அப்படின்னு. தான் பையனுக்கு கால் பண்ண அவன் போனே எடுக்கல. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் பையன் அங்கதான் மாட்டிக்கிட்டான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்ட்டு பல விஷயங்கள் பண்றாங்க. ஸ்கூலுக்கு ஓடியே போறான். அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட்டும் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். அதை முடிஞ்ச எக்ஸிகியூஷன்ல கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அவங்கள சுத்தி தான் அந்த படமே நகருது. அவங்கள தான் பல போர்ஷன்ல வராங்க. அவங்களோட போர்ஷன் எல்லாமே அல்டிமேட்டா இருந்தது. அவங்க தான் பையனை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னு பண்ற பல விஷயங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாவே இருந்தது. படத்துல இவங்க மெயின்டைன் பண்ணிக்கிற த்ரில்லிங் ஃபேக்டரும் ஓரளவு நீட்டா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல படம் சவுண்டாவே இருந்தது. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருந்தாங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா படம் கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபா தான் இருக்கு. நம்ம ஹீரோயின் சம்பந்தப்பட்ட போர்ஷன்ஸ் நல்லாவே இருந்தாலும் மற்ற போர்ஷன்ஸ் பயங்கரமா லேக் அடிக்குது. அது மட்டும் இல்லாம லாஜிக் கிட்டதே இல்லாம பல சீன்ஸ் நமக்கு பிரெடிக்டபிளா லேகிங்கா இருக்கு. அதான் இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ். ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.